உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது. தவிக தலைவர் விஜயின் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தை அறிந்து கண்ணீர் விட்டு அழுத்தது நாடகம் என்று விமர்சிக்கப்படுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார். ஒரு டிவித்தில அந்த 41 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனமுடைந்து நீங்க கண்ணீர் விடுறீங்க. அதை கூட விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சிகளை எப்படி சார் பாருங்க? எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இப்போ பேசும்போது நான் சொன்னேன். உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது. அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோடிட்டு நான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.